வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். போன டைம் லாஸ்ட்டாக 2023 நம்ம ஃபஸ்ட்டாக வீடியோ போட்டிருந்ததே நம்ம பைக்கை பற்றின ஒரு ஃபுல் ரிவ்யூ வீடியோவோட தான் அந்த இதே ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம பைக்கில் இப்போ கரெக்டாக என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக ஒரு வீடியோ கொடுத்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி 2023 எப்படி போச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக தான் போச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ன ரீசன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லாம் நல்லா போச்சு. பைக்ஸை மாடிஃபிகேஷன் நம்ம வீடியோஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து அப்பாச்சியோட கிளச் பிளேட்டை ஸ்ப்ளெண்டரில் போட்டு நம்ம தான் சவுத் இந்தியாவிலே ஃபஸ்ட்டாக வீடியோ பண்ணியிருந்தோம். தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தான் ஃபஸ்ட்டாக பண்ணியிருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் மாடிஃபிகேஷன் பண்ணி பவர் கிளச் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ரெகுலராக எல்லாருமே RX சுசுகி 2 ஸ்ட்ரோக்கு மட்டும்தான் பவர் கிளச் பண்ணியிருப்பாங்க. நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளெண்டருக்கு ஃபஸ்ட்டாக பண்ணியிருந்தோம். அதிலே வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ பவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறைய பேர் ஃபிட் பண்ண எல்லாருமே சொன்னது என்னன்னா பவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வீடியோஸ் சேனலை பொறுத்த வரைக்கும் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ன ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்படின்னா நம்ம ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷத்தில் நம்ம வந்து கால் எடுத்து வைக்கும்போது நிறைய ஆஃபர்ஸ்லாம் விட்டுருந்தோம். நமக்கு ஃபஸ்ட்டு இருந்தே சில பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்மளை டார்கெட் பண்ணி நம்மளை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய அக்கௌண்ட் எல்லாமே ஹேக் பண்ணி ரொம்ப இது பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12%, 8% ட்ராப் ஆகும்போதே அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் வைப்பாங்க. பட் ஒரு 50% கீழே போகுது, அதுக்கு மேலே போகுது அப்படிங்கிறப்பே பிஸ்னஸே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த லெவலுக்கு நம்மளை தள்ளிட்டாங்க. அதை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் நம்மளுடைய ஸ்டோரோட லிங்க்கை ஃபாலோ பண்ணல அப்படின்னா பயோலையும் கொடுத்துருக்கேன். ஸோ கீழேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க. அவ்வளோ ஃபாலோவர்ஸ், அவ்வளோ பிஸ்னஸ் ஆகிட்டு திடீர்னு 200 ஃபாலோவர் இப்போ இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதை பற்றி இப்போதைக்கு பேச வேண்டாம். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம கரண்ட்டாக நம்ம பைக்கில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ அக்சசரிஸ் எது வேணும் அப்படின்னா MK by PITSTOP அப்படிங்கிற நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேக்ஸிமம் கால் முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணுவேன். வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா எப்போ இருந்தாலும் ரீப்ளே இருக்கும். ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுனா ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே ஃப்ரண்ட்லேருந்து வந்துடுவோம். என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரண்ட்லேருந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம வண்டியோட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே DC சர்க்யூட் தான். ஃப்ரண்ட்டில் வந்து டாட் டைப்பில் நம்ம வந்து லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கீழே வந்து போலீஸ் ஃப்ளாஷ் ஆகும். இந்த இடத்துல MT-15 விங்லெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்ப ஷார்ப்பாக க்யூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் பிளேட் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே கீழே எடுத்துட்டிங்க அப்படின்னா ட்விஸ்டரோட மக்கார்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் ரொம்ப ஷார்ப்பாக மசில்ஸாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபோர்க் ரப்பர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து லாங் ஃபோர்க் ரப்பரு. நீங்கள் நாளை பின்னா ஃபோர்க்கை ஹைட் பண்ணாலும் உங்களுக்கு இது வந்து சூட்டபுளாக இருக்கும். ஃபோர்க் ஹைட் வீடியோ நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஆக்சுவலாக அதில் ஒரு சின்ன பிரச்சனைனால ஸ்டாப் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இன்னும் ஒரு 1 மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்துடும். டயரில் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்டில் வந்து JK டயர் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிப் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேஃபி ரேஸ் ஸ்டைலில் வண்டியை வந்து கேஃபி ரேஸ் ஸ்டைலில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டோனில், அதாவது எல்லோ ரெட்டில் வந்து மார்க் பண்ணி ஹைலைட் பண்ணியிருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா RX ஒரிஜினல் இண்டிகேட்டர் போட்டிருக்கோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அதாவது சின்னதாக LED பல்ப் தான் போட்டிருக்கோம். ஹாலஜனை தூக்கிட்டு LED போட்டிருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா 32 பேட்டர்னில் ஆசார் போட்டிருக்கோம். ஹாலஜனில் அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஸோ LED போட்டிருக்கோம். அப்படியே கீழே எடுத்துட்டிங்க அப்படின்னா RX டைப்பில் ஒரு பட்டர்ஃப்ளை டைப்பில் இருக்கக்கூடிய கிராஷ் கார்டு ஸ்ப்ளெண்டருக்குன்னு டேரக்ட் ஃபிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ப்ளெண்டருக்கான டேரக்ட் ஃபிட்டு தான் இது. நீங்கள் RX டைப் போட்டிங்கன்னா இங்கே ஹோல் வரும். அப்போ வந்து ஹைட் இன்னும் கொஞ்சம் இறங்கும் போது இன்ஜின் கார்டும் கீழே இறங்கும். ஸோ இது வந்து ஸ்ப்ளெண்டருக்காகவே ஸ்பெஷலாக மேக் பண்ணது. உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும். இன்ஜின் கார்டு போடுறீங்க அப்படின்னா இதை போட்டுக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம RX இன்ஜின் கார்டை வந்து டேரெக்டாக கிளாம்ப் இல்லாமல் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இன்ஜின் கார்டு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பம்பர் போட்டால் தான். ஸோ இந்த மாதிரி பம்பர் இல்லைனா நீங்கள் சிங்கிள் டாட் பம்பர் போட்டால் மட்டும்தான் இன்ஜின் கார்டு ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு ஹார்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹார்னும் பெருசாக போட்டிருந்தேன், அதை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ன் வந்து ரொம்ப நார்மலான ஹார்ன் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து ஒரு மெயினான பெரிய ப்ராசஸ் என்ன அப்படின்னா, போன வருஷத்தில் நம்ம பண்ணதே ஒரு பெரிய ப்ராசஸ். அப்பாச்சியோட கிளச் பிளேட்டை ஸ்ப்ளெண்டரில் போட்டு பவர் பண்ணியிருந்தது தான் நம்மளோட மெயினான ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா UNA டைப்பு அதில் இருக்கக்கூடிய ஏர் ஃபில்டரும் போட்டிருக்கோம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸில் இது ரொம்ப வந்து நம்ம வண்டியில் வந்து ஸ்பெஷலாக மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பைக்கோடைய ஸ்டிக்கரிங் கிட்டு நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம பைக்கோடைய ஸ்டிக்கரிங் வந்து வேறு டைப்பில் இருக்கும். இப்போ வந்து இந்த ஓல்டு டைப்பில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைப்ஸ் இருக்கிற மாதிரி இந்த ஸ்டிக்கரிங் வந்து நம்ம வந்து ரீசெண்டாக தான் ஆல்ட்ரு பண்ணியிருந்தோம்.
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வண்டி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். வண்டி வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு. பட் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளெண்டர் ப்ரோவோடைய ஸ்பீடாமீட்ரு ஃபுல் செட்டு உள்ளே இருக்கிறது ப்ரோவோட தான். அதான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ரவுண்டில் இருக்கக்கூடிய க்ரோம் எனக்கு பிடிச்சிருந்தது. லாஸ்ட்டாக 1,00,000 கிலோமீட்டர் வர்றப்போ பழசு வந்து ஹேங்க் ஆயிடுச்சு. ஸோ புதுசாக மாற்றும்போது இந்த க்ரோம் ஃபினிஷிங்காகவே இந்த ப்ளூ கலர் இருக்கிறதுக்காகவே நான் இதை போட்டிருந்தேன். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 77 கிட்டத்தட்ட வண்டி 2 lakhs மேலே ஓடி இருக்கும். அந்தளவுக்கு ஓடி இருக்குது. ஸோ இதுலேயும் க்ரோம் இருக்கும். ஹேண்டில் பார் ஆல்ரெடி க்ரோம் போட்டிருந்தேன். இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இதுலேயும் க்ரோம் இருக்கும். அந்த ஓல்டு டச் இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஸ்பெஷலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கார்டு ஒட்டியிருக்கோம். ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸ்க்ரீன் கார்டு ஒட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கேரளா ஹேண்டில் பார் ப்ரோ டேப்பர் ஃபோம். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஎம் மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ RX 100 ரவுண்ட் மிரர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் த்ராட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ குயிக் த்ராட்டில் ஸ்பெஷலாக நம்ம பண்ணியிருந்தது என்னென்னா ஸ்ப்ளெண்டருக்கு டேரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி, அதாவது கார்பரேட்டர் இருக்கிற பைக்கு டேரெக்டாக ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு கேபிள் கண்டுபிடிச்சி ஸோ அந்த கேபிளை வந்து டேரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்கோம். கேபிள் எதுவுமே ஆல்ட்ரு பண்ணாமல் டேரெக்டாக அதை ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே கீழே வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹசார்டு போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கான ஆக்டிவேட் சுவிட்சும் இதிலே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடாமீட்டருக்குள்ளே வந்து எரியிற லைட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் போட்டிருந்தோம். இப்போ மல்டி கலர் போட்டிருக்கோம். ஸ்பெஷலாக இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலாரம்க்கு இதுவும் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சவுண்டு கேட்குது இல்லைங்களா, ஹெச்ஏஜியோடைய ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஆக்சிஸ் ஆகிற மாதிரி நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். நம்ம வண்டியில் வந்து செல்ஃப் கிடையாது. ஸோ செல்ஃப் மட்டும் அதில் பண்ணிக்க முடியாது. மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அலாரம் சிஸ்டமும் இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து அந்த சைடு சொன்ன மாதிரிக்கே UNA டைப்பில் இருக்கக்கூடிய ஏர் ஃபில்டர் போட்டிருக்கோம். பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்பாச்சியோட சஸ்பென்ஷன் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் அப்பாச்சி தான் வச்சுருந்தேன். ஸோ அதையே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன் இது போனதுக்கப்புறம் அந்த டபுள் ஸ்ப்ரிங் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் டிவிஎஸ் டயர் நம்ம பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் 2 டோனில் இருக்கக்கூடிய மார்க்கரில் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து இந்த டைல் பேனல் புதுசு தான். நம்ம லாஸ்ட்டாக ஆல்ட்ரு பண்ணியிருக்கப்ப எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தோம். பின்னாடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது பழைய ஒரு கிளாசிக் டைப்பில் இருக்கக்கூடியது CD100 பழைய ஸ்ப்ளெண்டருக்கு, அதாவது இது ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ஸ்ப்ளெண்டருக்கு இந்த மாதிரி தான் வரும். என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி கட்டு வந்திருக்கிறது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப லுக்கு நல்லாயிருக்கும். இண்டிகேட்டரும் அதே மாதிரி கட்டு வந்திருக்கிறதுனால அதுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைல் கவர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த நம்பர் பிளேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வர்ற மாதிரி ஒரு நட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் பவர் சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பின்னாடி அதே மாதிரி நம்பர் பிளேட் ஃப்ரேமு. இந்த இடத்துல RXோடைய ஃப்ளாப் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதை ரிமூவ் பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செயின் கவரும் RXோட ஆஃப் செயின் கவர் தான் போட்டிருந்தேன். அதையும் இப்போ ரீசெண்டாக ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா லாஸ்ட்டாக மழை காலம் இருந்ததுனால. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்செட்டோடைய ஃபுட் ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும் இது வந்து ஸ்ப்ளெண்டரோட இல்லை, எப்செட்டோட ஃபுட் ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிவரில் கூட நம்ம வந்து ஒரு கவர் மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்கோம் சின்னதாக. ஓவராலாக இப்போதைக்கு இருக்கிற எல்லா மாடிஃபிகேஷன் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸே இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாமல் இருக்குது. லைட்டு இப்போ ரீசெண்டாக மாற்றினது, அந்த அலாரம் சிஸ்டம் மாற்றின வீடியோலாம் இன்னும் அப்லோட் பண்ணலை. ஃபோர்க் ஹைட் வந்து நம்ம வீடியோ ப்ராசஸில் இருந்து பாதிலே வந்து நம்ம நிப்பாட்டிட்டோம். ஸோ அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பண்ணுவோம். டிஸ்க் போடுறது இன்னும் ஒரு சில பிளான்லாம் இருக்குது. அதே மாதிரிக்கு ஸ்ப்ளெண்டரில் யாருமே பண்ணாத இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணுற பிளான் இருக்குது. உங்களுக்கு மாடிஃபிகேஷன் அசசரிஸ் எதுவும் வேணும் அப்படின்னா MK Bike PITSTOP அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் கேட்டலாக்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அந்த லிஸ்ட்டில் வரும். ஸோ உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறதும் வாட்ஸ்அப் பண்ணி கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளுடைய அப்படியே சப்போர்ட்டை வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் உங்கள் சப்போர்ட் அப்படியே தெரிவிச்சிருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். ஸ்ப்ளெண்டர் வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வருஷம் எல்லாத்துக்கும் நல்லதாக அமையணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.